Hi everyone, welcome back to Banusami Kitchen. நாம இன்னைக்கு மங்களூர் ஸ்பெஷல் prawns ghee roast எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போறோம். காஞ்ச மிளகாலாம் போட்டு அரைக்கிச்சு இது செய்யும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. சின்ன இறாலா இருக்கட்டும், பெரிய இறாலா இருக்கட்டும், எது வேணாலும் வெச்சு செய்யலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம subscribe பண்ணுங்க and bell icon-ஐ click பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகாயும் முந்திரியும் ஊற வச்சுக்கலாங்க. 10லேருந்து 15 நீட்டு காஞ்ச மிளகாயை எடுத்துக்கோங்க. அது உள்ளே இருக்கிற விதைகளை நீக்கிடுங்க. காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 10 போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே பயதகி ரெட் சில்லின்னு சொல்லுவாங்க. பயதகி காஞ்ச மிளகான்னு கிடைக்கிது கடைகளில். கர்நாடகா ஸ்பெஷல் சில்லி இது கிடைக்காதவங்க நார்மல் நீட்டு காஞ்ச மிளகா இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 5 முந்திரி பருப்பை சேர்த்துட்டு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளியும் சேர்த்து சுடு தண்ணியில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை அப்படியே ஊற விடுங்க. இது நல்லா ஊறின பிறகு தான் நம்ம அரைக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். அதுக்குள்ளே ஒரு மசாலாவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி வேண்டாம், இல்லைனா கசந்துரும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை சேர்த்துட்டு அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுட்டு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் எடுக்கோங்க. இது நல்லா பொன்னிறம் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிருங்க. இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறின பிறகு தான் நாம் இதை காஞ்ச மிளகாய் கூட அரைக்கணும். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கீ ரோஸ்ட்டுன்றதுனால நெய் தான் சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறாலை இதில் சேர்த்துக்கோங்க. எனக்கு பெரிய பெரிய இறால் கிடச்சிது, அதனால் இந்த ரெசிபி செஞ்சுருக்கேன். நீங்கள் சின்ன இறால் கிடச்சாலும் இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். பாருங்கள், இறாலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டேன். தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து ஹை ஃப்ளேமில் இதை 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எப்போவுமே இறால் குக்கிங் டைம் மினிமம் ஒரு 10 நிமிஷத்தில் குக் ஆகிடணுங்க. மேக்ஸிமம் அதுக்கு மேலே இதை நம்ம குக் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் குக் பண்ண இந்த மாதிரி தண்ணி வெளியில் வருங்க. இது முழுசாக வத்துற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸாக்டாக 4 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வெளியில் எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இது எக்ஸாக்டாக 4 நிமிஷத்துலேயே வெளியில் எடுத்துருங்க. அந்த தண்ணி இருந்தால் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா முழுசாக அரைச்சிக்கலாங்க. நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலா பொருட்கள்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இது கூடவே ஒரு 10லேருந்து 15 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்த காஞ்ச மிளகாய், புளி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மைய அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இதுதான் மெயின் பேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். எவ்வளோ கலர் ரெட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நெய், அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நெய், எண்ணெய் ரெண்டுமே பாதி பாதியாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை முழுசாக நெய் சேர்த்து கூட செய்யலாம். அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அதையும் இதில் சேர்த்துருங்க. அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எக்ஸாக்டாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் எடுக்கோங்க. நீங்கள் லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேமுன்னு மாற்றி இதை நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதோடைய எண்ணெய் அழகாக மிதந்து வருங்க. பாருங்கள் எப்படி எண்ணெய் அழகாக மிதந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். கிரேவியும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெயாக மேலே நல்லா திக்காக இருக்கணும், ஷைனியாகவும் இருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த இறாலை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியும் சேர்த்துற வேண்டாம். ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலா முழுசாக அந்த ப்ரான்ஸில் கோட் ஆகிற அளவுக்கு இதை கலந்து விட்டுருங்க. ப்ரான்ஸ் இதுக்கு மேலே ரொம்ப குக் பண்ணக்கூடாதுங்க. ஒரு ஹை ஃப்ளேமில் 3-4 நிமிஷம் குக் பண்ணாலே போதுமானது. இது பெரிய இறாலாக இருக்கிறதுனால நான் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் சின்ன இறாலாக இருந்தால் பக்கத்துலேயே நின்று 3 நிமிஷத்தில் கிளறி எடுத்துருங்க.
ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், என்ன அழகாக மிதந்து வந்திருக்கோம். அவ்வளோதாங்க, சூப்பரான ப்ரான் ரோஸ்ட் நமக்கு ரெடி ஆயாச்சு. எண்ணெய் பார்த்திங்கன்னா சைடில் அழகாக மிதந்து வந்திருக்கோங்க. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. கடைசியாக இதில் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு பெரட்டு இறக்குனிங்கன்னா அவ்வளோதாங்க, மங்களூர் ஸ்பெஷல் கீ ரோஸ்ட், ப்ரான்ஸ் கீ ரோஸ்ட் ரெடி. சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டுங்க. இதே அளவுகளோடு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.